இப்படி இப்படி நீ மூவ் பண்ணினா அது போயிடும். பறந்துச்சு இல்லை நேற்று நேரம் வந்துச்சு. அதனால் ஃபோன் பண்ணாமல் தான். தங்க வந்துட்டுருக்கேன். ஹலோ தங்கா வந்துட்டு ராஜா முன்னால் தான் நிற்கிறேன். ஓகே தான் ஒரு நேரம் உட்காந்து எடுத்துருக்கிறேன். நாளைக்கு 10 மணிக்கு வந்துடுவேன். வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிக்கிங்க. லைட்டாக இப்படி எடுத்துக்கிட்டு நியூட்ரல் ஆகிக்கும். இப்போ கிளச்சை விட்டுருவாங்களா? இப்போ வலிக்காது இல்லைங்க? இது பண்ணியிருக்கலாம் இல்லைங்க? என்னடா பிடிச்சிட்டே இருக்க ஒன்று இப்போ வலிக்கல இல்லைங்க? இன்னைக்கு எனக்கும் எங்கள் பையனுக்கும் சேலஞ்சு. இன்னைக்கு இன்னுமே அவர் சொல்லக்கூடாது. அப்படிங்களா? இல்லை, நீங்கள் அங்கேருந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு யோசித்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் இன்னும் பேசக்கூடாது. அந்த மாதிரி நீ ஓடணுமா? நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் கீழே போட்டு கரகரன்னு குப்பையெல்லாம் திருப்பிட்டு இருந்தீங்களா? சரி, அப்போவே எதுவும் நடந்திருக்கு. அப்படி திட்டுறாண்ணா. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு. நான் 3 நாள் போனக்கே என்ன திட்டினமா நீ அப்படின்னு. அவரு கூட சரி விட்டு ஏதோ பழகிட கிடக்கு அப்படிங்கிறாரு. அவன் என்ன என்னத்துக்கு அப்படி திட்டினது அப்படின்னு நிறைய பேசலாம். அவனுக்கு ஓட் ஐடி வந்துருச்சுன்னா, ஆனால் அந்த ஸ்லிப்பு வரலைங்க. அது இன்னும் பேரிஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போடுறான் ஓட்டு. இந்த தடவை வந்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்துருச்சு இல்லைங்க இடையில. ஒன்று இப்போ எழுதி கொடுக்க சொல்லி என்னமோ அது சொன்னாங்களே, இப்போ இடையில எழுதி கொடுக்க சொன்னாங்க. சிஎஸ்ஆர் ஃபார்ம் வந்து சிஎஸ்ஆர் வந்தங்காட்டி இந்த தடவை கரண்ட்டில் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு பூரா கொஞ்சம் எல்லா பசங்களுக்குமே பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாம் நம்ம சாருக்கு போயிடும்ல, சிஎஸ்ஆர் வச்சு பழி வாங்கிட்டாங்க. ஆனால் ஓட் ஐடியே வந்துருச்சு.
அதை தூக்கிட்டு போய் ஓட்டு போடுறதுக்கு பேச சொல்லுங்க. அப்படிதான் சொல்லியிருக்குதுங்க. நமக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும்ல, நம்பர் இருந்து அட்ரஸ், அந்த அட்ரஸ் இருந்தால் போதும்ல. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. அவன் வேறு புலம்பிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, ஓட்டை தூக்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு எந்த பூத் வருங்க? நீங்கள் தாங்க நம்ம ஸ்கூல்னா இப்போ ஓட்டை தூக்கிட்டு போய் பேச சொல்லுங்க. ஓட்டு ஐடி இருக்குது, ஓட்டு வரல, அதுக்கு நான் தப்பு இல்லைங்க, உங்கள் தப்பு. அதான் அதில் இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்தா அந்த நேம் வர மாட்டேங்குது. அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுது. இந்த வருஷம் சிஎஸ்ஆர் போட்டாங்க, எல்லாத்துக்குமே பழி வாங்கி விட்டாங்க. பாப்பா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா நம்ம தெரியல. போயிட்டு கூட வந்துடலாமா? போயிட்டு வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. கடைசியில் இருக்கும் முடியும். அப்புறம் ரிவர்ஸ் பழகிடலாங்களா? இல்லை, நான் ஃப்ரெண்ட்லேயே ஊட்டி பழகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கலாம். ஆனால் 2 வீலர்லேயே பின்னாடி போனால் எனக்கு ஒரு மாதிரி இதாகும். இவ்வளோ நேரம் நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு சொல்லலாமா வேண்டாமா சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேங்கிற. அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நேரம் லேட் ஆகுதுன்னு அதுக்கு நியூட்ரல் பண்ணிட்டு கால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதில் எதுவும் கிடையாது. பிரேக் பிடிச்சா உங்களுக்கு கால் வலிக்காது, அது வலிக்கல, ஃபீல் தெரியாது. ஆனால் கிளச்சு வந்து நீங்கள் டைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி அழுத்துறதுனால வலிக்கும். 17 வயசு ஆகுமா பாப்பாவுக்கு? புரியலைங்க. 17 வயசு ஆகுமா? செகண்ட் டிகிரி போயிட்டு 19 யூஜி பண்ணுது. சென்னையோ பெங்களூர் படிக்குது. எங்கே நீ படிக்கிறீங்க? நான் சென்னை. கண்ணாடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அப்படிதானக்கா? அது கண்ணாடி போட்டதுனால கொஞ்சம் கிளார் அடிக்கிறது, அதனால தான். அதுக்கு ஏன்டா தண்ணி அடிச்சுட்டேங்க? லைட்டாக எக்ஸைட்டர் லைட்டாக புஷ் பண்ணினா தப்பிச்சுக்கலாம். எக்ஸைட்டர் புஷ் பண்ணினா இது மேடா, அதனால் எக்ஸைட்டர் புஷ் பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அங்கே அந்த ஸ்பீட் பிரேக்கில் மட்டும் அங்கே எப்படி டக்குன்னு ஃபஸ்ட் கியர் போட்டீங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு பழையிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செகண்டில் ஏற்றிட்டீங்க. லாங் ஸ்பீட் பிரேக் இன்னும் கொஞ்சம் டவுன் போட்டுக்கு போகலாம். ரைட்டு புரியுதுண்ணா? மாற்றி பட் அதுக்குள்ளே ஸ்டியரிங் திருப்புற கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும். லைட்டாக மிஸ் ஆனாலும் இப்போ அடுத்த ரோட்டில் நிற்கிறோம். காளிக்கு மட்டும் போய்ங்க, அப்படியே அந்த ஐயம்பாளையத்துலேருந்து பொன்னகர் போயிடலாங்க.
தேர்டு மாதம். நம்ம ரோடு போகலாம். அப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்டேரிங் கொஞ்சம் மாறுது. மீன் போடும்போது வேறு ஆப்ஷனே கிடையாது. வளையணும். ரிப்பீட் மோடில் இருந்துகிட்டே நீங்கள் தவறு செய்ய தான் அந்த தவறு திருத்த முடியும். கால் வச்சுருக்கீங்க. கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சா பிரேக்கை விட்டுருங்க. அவ்வளோதான். பிரேக் தேவையில்லை. அவ்வளோ ஒரு செகண்டு. ஐயா நீங்கள் கரெக்டாக தான் வர்றீங்க. உங்கள் மேலே எந்த தப்பு கிடையாது. வண்டி கொஞ்சம் கோளாறு வேறு நல்ல எனக்கு பார்த்தீங்களா டக்குன்னு அந்த நேரத்தில் பிரேக்கா எக்ஸலேட் அந்த அப்படிலாம் இல்லை. அது இயல்பு, வேறு வழி இல்லை. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கேட்டீங்க, லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் போட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணீங்க. பட் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும், நீங்கள் நிதானமாக திருப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நிறுத்தி கூட திருப்பிக்கலாம். அதுதான் நானும் சொல்கிறேன். ஏன் அவ்வளோ பதத்தில் போயிட்டு அவ்வளோ அவசரமாக திருப்பணும். கற்றுக்கிற வரைக்கும் நிறுத்தி திருப்புங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல பின்னைக்கு நிறுத்துங்க. நாளைக்கு கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கலாம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கலாம். அப்போ போக போக பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும். இந்த இடம் வந்து அப்படி தான் திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு குழி இருக்குங்க, ரைட்டில் போய்க்கலாம். தாராளம் இல்லைடா, அதெல்லாம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க, நல்லா புக் எடுத்து ப்ரிப்பேராக படிச்சுட்டு வந்துடுறீங்க. படிச்சுட்டு வந்தது அப்படியே இங்கே எழுதிடலாம் அப்படின்ட்டு வரீங்க. இங்கே வந்தால் கொஸ்டின் பேப்பர் மாறிடுது. ஆமாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்மளா அது பண்ணால் மட்டும்தான் வருங்கிறது இப்போ தான் தெரியுது. காரில் போய் உட்காடுறோம், வண்டி ஓட்டும் போது நமக்கு என்ன நடக்குதோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மென்செட்டில் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னன்னா நைட்டு 11 மணி வரையும் படிக்கிறீங்க, காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறீங்க. ஆமாண்ணா, அதான் அப்புறம் அப்படி தான் சொல்கிறேன். நீ கசகசன்னு அது இதையும் பார்க்காத, ரைட்டில் போட்டுங்க. ரைட்டில் போகலாம். நீங்கள் இங்கேயும் என்ன பண்ணால் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நம்மளோட சேஃப் ஜோன் என்னவோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டக்குன்னு பிரேக்கை விட்டுட்டு அப்படி மெயில்டாக போனீங்கன்னா உள்ளே போய்க்கலாம். எக்ஸைட்டை புஷ் பண்ணக்கூடாது. நம்ம அதை ஆமாம் கரெக்டாக இருக்கிறோமா. பட் உங்கள் கால் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸைட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, கிளச்சுக்கிட்டையும் இல்லை, பிரேக்லேயும் இல்லை. எக்ஸைட் இப்போ யூஸ் பண்ணுங்கள். அது திருப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுலேயுமே இல்லை. கிளச்சில் வச்சுக்கணும். கிளச்சுக்கிட்டையும் பிரேக்கிட்டையும் தான் இருக்கணும். கிளச்சிலே வண்டி போகும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு வண்டி 3 நம்பர் கொண்டு வந்தோம்னா போயிடும். ஏன்னா நமக்கு அந்த இடம் இப்போ பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளால திருப்ப முடியாது. நம்ம ரோடு பஸ்ஸுன்ட்டு தான் இருக்குங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க. கிளச்சை பிடிக்கணுமா அக்கா? கிளச்சை பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. அப்போ தான் பிரேக் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிளச் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சி தான் பிரேக் பிடிக்கணும். அதே பைபாஸ் ரோட்டில் லைனில் ஓட்டும்போது சடனாக தான் பிரேக் அப்படியே மாற்றி பிடிக்கணும். பட் எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு சிரமம்னா நீங்கள் கிளச்சை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. வண்டி ஆஃப் ஆகாது, உங்களுக்கு பதட்டம் வராது.
எப்பவுமே உங்களுக்கு திடீர்னு ஆத்தா வருதா உங்களுக்கு பயமாக இருக்கா, கிளச்சையும் பிரேக் பிடிச்சிக்கங்க, அவ்வளோதான். அந்த ஆத்தா என்னடா பாவம் பிடிச்சிட்டு பாவம் போக முடியாது. போக முடியாதா? அவ்வளோதான். மறுபடியும் அதுக்கு பிரேக் பிடிச்சி நிறுத்தக்கூடாது. செகண்ட் கியர் போட்டுக்கணும். சரிண்ணா. செகண்ட் கியர் போட்டுக்கணும். பிரேக் வந்து பெருவிரலில் ஃபீல் பண்ணி பிடிங்க. இப்போ எக்ஸலேட்டர் எப்படி ஃபீல் பண்ணி மிதிக்கிறீங்க, அதே ஃபீலிங்கில் பெருவிரலில் இது பிரேக் யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் வரும்போது அந்த காலுக்கு அந்த சைடு போகிற மாதிரி இந்த பக்கம் போக மாட்டேங்குதுண்ணா. இப்படி இன்னும் டக்குன்னு வர மாட்டேங்குது. தேர்ட் கியர் போட்டு ரிலாக்ஸாக ஓட்டிங்கன்னா அது அழகாக போகும். நீங்கள் சொல்கிறது கேட்கலாம். போட்டிங்களா? ஆமாங்க, திரும்பிக்கலாங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸைட்டில் காலை வச்சுட்டு அந்த காலை எடுங்க ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகும். கான்செப்ட் பண்ணியிருக்கா? நீங்கள் அந்த எக்ஸைட்டை புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ரிலாக்ஸ் ஆக முடியாது. வண்டி பிரேக்கை பிடிங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் நமக்கு சேஃப்டிக்கு தேவைப்பட்டால் மிதிச்சுக்கலாம். இப்போ தேவையில்லை, முடிஞ்சு காலை எடுத்துடலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? நமக்கு அந்த இடத்துல தேவைப்படுது, யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்த தாண்டும் போது தேவை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அதே மட்டும் தான் பண்ணணும். அத்தா நீங்கள் பாட்டு கரகன்னு அந்த பக்கம் கடை விட்டு இறங்கி வருது. வண்டி வரும் வராது, நம்ம மெயின் ரோட்டுக்குள்ளே போகிறோங்கிறது தெரியாமல் போல இன்னும் கொஞ்சம் போகலாம். ஸ்பீடு பிரேக் அங்கே தான் இருக்குது. இப்போ பர்ஃபார்ம் பண்ணுங்க. லைட்டாக பிரேக்கு பிரேக் வந்து மெயிலில் காலை எடுக்கிறோம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, பிரேக் விட்டுறோம், கிளச்சையும் விட்டுறோம். நம்ம ரோட்டில் வளைவு எடுத்துருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, பக்கத்தில் போங்க. இப்போ ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்குங்க. நம்ம ரோட்டில் வாங்க, ஃபுல்லாக கிளச்சையே பிடிச்சிக்குங்க. நம்ம ரோட்லேயே வாங்க. மெதுவாக திரும்புங்க. திரும்புதுங்களா? இப்போ காலை எடுங்க. போதுங்களா? அப்படி லைட்டாக எக்ஸலேட்டர். பட் நீங்கள் இன்னும் நிதானமாக இருந்தால் தான் அது இன்னும் நிதானமாக திரும்ப முடியும். மறுபடியும் எங்கள் வளைய வருதுங்களா? மெதுவாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பே கிடையாது. இதில் சரி போகும் இல்லைங்களா? போகும். அப்படி மறுபடியும் மெதுவாக கால் எடுத்திங்கன்னா ஈஸியாக போயிடும். மெதுவாக போதுங்களா? ஸ்டடி பண்ணிக்கணும். திரும்பிட்டோம். நமக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லைங்கிறேன் நான். ஆமாங்க, பொறுமையாகவே போய் திருப்பி நிறுத்தி கூட போய்க்கலாம், ஒன்றும் தப்பு. அதுதான். இன்னும் ஸ்பீடு வந்து போட்டிருந்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்துருக்காது. அப்படியா? ஆமாம், 20 மேலே போயிருக்கணும். நம்ம 20க்குள்ளேயே மாற்றிட்டோம். கியர் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ சேஞ்ச் பண்ணிருக்கோம். என்னன்னா நாலாவதா? இருந்தாலே அந்த கொஞ்சம் பதட்டம் அது போயிருங்க. அது நீங்கள் ரிப்பீட் போர்டில் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா போயிடும். நீங்கள் ரிலாக்ஸாக போகலாம். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்கக்கா. உங்களுக்கு தோணுனா யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்களே யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். இவ்வளோ வேகம் போயிட்டுருக்கு, நம்மளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு பண்ணணும். இப்போ அங்கே போகுதுங்களா? அதான் இப்போ வேறு வழியே இல்லை. ஃபுல்லாக பிடிங்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே மெதுவாக திரும்புதுங்களா? இப்போ நம்ம 4வது கீரில் வந்தோம், அப்படியே 3வது கீரில் போட்டுங்க. நம்ம ரோடு
காலை எடுத்திங்கன்னா போகும். போதுங்களா? ஓகே. இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண இது இப்படி தான் போகுதுன்றது நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். அந்த கிளச்சை பிடிக்கும்போது இன்னொரு காலை எக்ஸைட்டில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த கால் பிரேக்கு கிட்ட வந்துடணும். செகண்ட் கியர் போட்டுருங்க, மறுபடியும் ஒரு கால் எக்ஸைட் கிட்ட போயிடுச்சு. பிரேக் நான் தான் பிடிச்சேன். ஆமாம், ஆஃப் ஆகி 5 நிமிஷம் ஆச்சு. போய்கிட்டே இருக்க வண்டி. இந்த எக்ஸைட்டரை யூஸ் பண்ணி ஓட்டணுங்கிறத டிலேட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல கிளச்சில் ஓட்டுறோம். அதுக்கு தானே போகுது டக்குன்னு. சூரியன் வேறு கண்ணிலே அடிக்குது, வாய்ப்பில்லை. போலாங்க. நிதானமாக திருப்பினாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இல்லை கடைசி கீர் சேஞ்ச் பண்ணலாமா? கண்டிப்பாக 3வது கீர் போட்டுக்கணும். அது என்னன்னா நம்ம போட்டு தப்பா அப்படிலாம் இல்லை, நீங்கள் தப்புனாலும் பரவாயில்லைங்கிறேன். நீங்கள் இந்த தப்பை பண்ணாதான் அதை நீங்கள் ரீசீல் பண்ண முடியும். இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோங்க, ரைட்டுங்க, ஸ்லோ நம்பர் விடுங்க. பட் கீர் செகண்ட் கீர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மெது அப்படி பிரேக் விட்டுருங்க, கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்க, போதுங்களா? இப்படி மாற்றி நம்பர் விடுங்க. ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் திருப்புறோம். ஆமாம், வண்டியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதை நான் இப்போ இருந்தே நான் உங்களை போட்டு இவ்வளோ தூரம் புஷ் பண்ணுற காரணம் அது ஒன்று தான். அங்கே லெஃப்ட்டில் திருப்புங்க, செகண்ட்லேயே போங்க, பிரச்சனை இல்லை. செகண்டில் இருக்கு. லெஃப்ட்டுங்க, இன்றைக்கி லெஃப்ட் போட்டுருங்க. ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, அப்படி பிரேக்கை விட்டுருங்க. அப்படியே கிளச்சை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போகும். நல்லா கூசுது.
போயிட்டு இருக்காங்க. அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கணும். கியர் டவுன் பண்ணி ஸ்பீட் டவுன் ஆகிட்டே கியர் டவுன் பண்ணிடணும். நம்ம ரோட்டில் வரோம், பஸ்கார் வாட்டுக்கு போய்க்குவார், நீங்கள் வாட்டுக்கு வரலாம் போங்க. போனப்போ நீங்கள் வாட்டுக்கு போங்க, அவரை பார்க்காதீங்க, நீங்கள் போங்க. பின்னால் அவரை பார்க்காதீங்க, அவர் வாய்ப்பு கிடைக்கும் அவர் போய்க்குவார். போயிட்டு தெரிஞ்சுங்களா? இப்போ நம்ம போகிறது வெள்ளைக்கோட்டில் போகிற மாதிரி இருக்கு, ஆனால் சைடில் பார்த்தா இடம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆமாம், நீங்கள் சைடில் பார்க்கக்கூடாது, நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் பார்க்கணும். அது நம்ம ரோட்டை மட்டும் தான் பார்க்கணும். சரி சரி. அந்த இடம் வந்து அடுத்தவங்களுது. அப்படியா? ஆமாம், 3வது கீர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என்னண்ணா நேராக போதா ரோடு? நேராக தான் போகுது, தெரியுதுங்களா? இப்போ அந்த ஒரு செகண்ட் கண்ணை கூசும்போது மறைக்கும், அடுத்த செகண்ட் கிளியர் ஆயிடும். ஒரு பொண்ணு கரகரன்னு வண்டி ஓடிட்டு இருந்துச்சு நைட்டு. அந்த தாரணி பின்னால் ஒரு அக்கா வந்துட்டு பாட்டுக்கு அசால்ட்டாக. ஆமாண்ணா, எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அந்த பிள்ளை ஓட்டுறது பார்த்து எங்கள் பையன் அதை பார்த்துட்டு சொன்னான். அந்த அக்காவும் இப்போ தானம்மா 10-11 நாள் தானே ஆச்சு நேற்றுக்கலாம். ஆனால் அந்த அக்கா நல்லா பண்ணுறாங்க. அது கூட சந்துக்குள்ளே மட்டும் தான் ஓட்ட விட்டேன், நம்ம ஏரியாக்குள்ளே மட்டும் தான் ஓட்ட விட்டேன். ஆனால் அது அந்த என்ன சொல்கிறது, அந்த வயசு அது இல்லாமல் அந்த துருத்துருன்னு இருக்கிறாங்க பிள்ளைங்க. அதுதான் ஒரு அவங்க பண்ணுற தப்பை ரீசேல் பண்ணிடுறாங்க. நம்மனால அந்த தப்பையே கண்டுபிடிக்க லேட் ஆகுது. ஆமாம், நேரோட போதானே? நேர் ரோடு தான். நீங்கள் இப்படி போகிற மாதிரி இல்லை நீங்கள் ரொம்ப தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வளைஞ்சு தான் போகும். நீங்கள் கரண்ட்டில் ஒரு 20 அடி 30 அடி அதோட நிறுத்தி ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை தாண்டி தூரமாக பார்க்கணும்னு யோசிக்காதீங்க. ஒரு 30 அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன நடந்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்கள் தூரமாக பார்த்தீங்கன்னா அந்த 30 அடியை விட்டுருவீங்க. ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? நேரம் நம்ம ரோட்டில் போகலாம். சேஞ்ச் பண்ணலாமாண்ணா? பண்ணிக்கலாம். அந்த வளைவா? இல்லை நீங்கள் பண்ணி கீர் பண்ணிக்கங்க. வளைவாக இருந்தால் நம்ம 3வது கீரில் மெயின்டைன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. போனாங்க உங்களுக்கு சிம்ட்டு நம்ம கீர் மாற்றணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கேட்கவே வேணாம், தைரியமாக மாற்றுங்கன்னு தான் சொல்கிறேன். செகண்ட் போட்டுக்கோங்க. ரோடு தாண்டி ரைட்டில் போயிடலாம். ரைட்டாண்ணா? விடுங்க எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். மெயின்டைன் பண்ணிங்கன்னா போகும். ப்ளூ வண்டிக்கிட்ட போய் நிறுத்திக்கலாங்க. அங்கே போய் ஆட்டோ கொடுக்கலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். சரிங்க, அந்த வண்டி வந்துருக்கும். இப்படிலாம் போகக்கூடாது. அவங்க அங்கே வர மாதிரி இருக்கும். டக்கு நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்க. போகலாம், இப்போ போகலாம். நான் வண்டி நிறுத்தி போகிற காரணமே யாரும் வராமல் இருக்கும்போது போகிறதுக்கு தான். போகலாம். அப்படி திருப்பிக்கலாம், திருப்பிக்கலாம். முழு வண்டி அங்கே நிற்குது.
அப்படி லெஃப்ட் முழு வண்டி அங்கே நிற்கிது. அங்கேயும் முழு வண்டி நான் அங்கே இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த பக்கம் நேராக போட மாட்டிருக்கு. நான் தான் ரைட்டாக சொல்லிட்டேன்ல. எழுதிக்கலாம் ஃபுல்லாக கிளச்சு ரைட்டு நியூட்ரல் இருக்கானா? இல்லை இந்தியில் தான் இருக்கும். இப்போ போகலாங்க.